அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் பரம ரகசியம் வெளியானது, திமுகவில் பரபரப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அயராமல் உழைச்சிட்டு இருக்காங்க. எந்த கட்சி கூட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கோட பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகம் செயல்பட்டு வருது. இந்த நிலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதாரங்களாக வாங்கி போலியான வாக்காளர் அட்டையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு வருவதாகவும் ஒரு பரம ரகசியம் வெளியே இருக்குது. இந்த நிலை தான் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியுடன் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு அவசர சட்டம் வரப்போகுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஸ்டாலினுடைய பரம ரகசியம் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது இல்லையா. இது பார்த்தீங்கன்னா இது அவர் நடத்திய நாடகம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமலமாயிருக்கு. இந்த நிலையில் திமுகவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அனைத்துமே குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே திமுக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழலில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்க இல்லையா. சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் சிக்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க் உடைய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருந்தார். இது குறைந்தபட்சம் அமலாக்கத்துறை கண்ணுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத நிறுவனமாகி இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களும் இப்போ இலாக அமைச்சராக இருக்காரு. இதைத் தொடர்ந்து இதற்கு உறுதுணையாக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர் தான் திமுகவுடைய தலைமைக்கு தான் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஊழல் செய்ய சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் ரகசியமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பரம ரகசியமெல்லாம் வெளியாக வருது. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாட்களாகவே நடத்திய நாடகத்தின் அடிப்படையில் இப்போ பரம ரகசியம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த ரகசியத்தின் அடிப்படையில் திமுகவுடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடையத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வைத்துக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக ஒரு மிகப்பெரிய தோல்விகள் அடையும். இருந்தாலுமே முதல்வர் ஸ்டாலினுடைய ரகசியம் போட்டக்கூடிய நிலையில் ஒரு பரம ரகசியம் வெளியாக இருக்குது. இந்த ரகசியத்தின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.